பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைநேற்று நாமத்திலே இந்த ஓய்வு நாள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய திருச்செம் பிள்ளைகள் மற்றும் தங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் மற்றும் முழு திருச்சபையினுடைய பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை துவக்கமாக இப்பொழுது நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக நல்ல பிதாவே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடும் சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நீர் மூலம் ஆகாததும் உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உமது பிரசனமும் உமது கிருபையும் தங்கி இருக்கட்டும் சுவாமி. வர தடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது பிரசன்னம் தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. வந்திருக்கிறவர் மேலும் இந்த ஆலயத்திலும் உமது பிரசன்னம் எப்பொழுதும் நிறைந்திருக்க முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக நல்ல பிதாவே. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146 சங்கீதம். ரெஸ்பான்ஸ் ரீடிங் Psalms 146. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146 சங்கீதம், பேஜ் நம்பர் 761. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனையும் நண்பாதையுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கின்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கின்றார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். சபையார் அமர்வும் முதலாம் திருமுறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 முதல். இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்.
அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யான இடையர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரனின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசி அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமாய் சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நீர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாடின் புஸ்தகம் வாசித்தாயிற்று. நாம் யாபம் எழுந்து தேவனை துதிக்கிற என்ற திருச்சபையின் கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உமக்கென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலெல்லாம் வணங்கும். தேவதூதரானை ஓரும் பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் கேள்வியும் சேராபீன்களும் தேவரை உள்ளாமல் புகழ்ந்து போற்றி. சேனையினாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் மகிமுள்ள மகத்துவத்தால் நிறைந்தென்று முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய ஆட்சி பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் பேற்றுவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமெங்குமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவனின் மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சூரன். நீ மறுதளிக்கப்பட்ட போலே அந்நியசிங்கத்தை அருவருக்கவில்லை. நீ மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகளாருக்கும் மோட்சராஜ்யத்தை தீரந்தி. நீ பிதாவின் மகிமையிலே வீற்றிருக்கிறீர். நீரை நியாயாதிபதியாக வருகிறது விசுவாசிக்கிறோம். உமத்தால் மீட்டிக் கொண்ட உங்கள் சக்தியுமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே,
உமது ஜனத்தை ரட்சித்து உம் சொந்தத்தை ஆசீர்வாதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தி அருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, என்னால் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்களும் நம்பியிருக்கிறதால் முத்திரைகள் மேலிருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். சபை நம்ம வகுப்பில் 2ஆம் திருமுறை பகுதி வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. The second reading has been taken from the book of James, chapter 5, verse 1 to 9. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் புதிய ஏற்பாட்டின் பக்கம் 316. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் என்று சங்கீத நூலை நாம் பாடலாக நாம் பாடுவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தருக்கு மீதமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோஷம் நீதி முன் வாருங்கள். கர்த்தரிலிருந்தறிந்து நாமல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய சிந்தனைகளும் அவர் கைகளின் நாடுகளும் இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகார புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும்
அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிழ்ந்தாவதாக. நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே தன்னை மரியாதைக்கு உட்படுத்தி பிறந்தார். பொதுக்காக்கும் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறிவுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எடுத்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாக தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரின் மருத்துவ நிலையத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் வாஸ்தவான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் முதாவியோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்தந்தில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உண்மாவை குற்றம் செய்ய நான் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பேசி பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் எங்களுக்கு உடைகளே. கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இப்படி பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும். தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். இந்த சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே அல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். இந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதையும். அட்வென்ட் நாட்களுக்குரிய 3ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, தேவரே முதலாந்தரம் வருகையில் உமக்கு முன்பாக உமது வழி ஆயத்தம் பண்ண உமது தூதனை அனுப்பினீரே. அதுபோலவே தேவரே உலகத்தை நியாயந்திருக்க 2ஆம் தரம் வருகையில் நாங்கள் உமக்கு முன்பாக பிரியமுள்ள ஜனங்களாய் காணப்பட இப்பொழுது உமது ரகசியங்கள் உக்ரானக்காரரும் பணிவிடைக்காரர்களும் ஆகிய பணிவிடைக்காரர்கள் கீழ்ப்படியாதவன் இருதயத்தை நீதிமானுடைய ஞானத்துக்கு நேராக திருப்பி உமது வழி ஆயத்தம் என கிருபை செய்தல வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்று ஜீவித்த அரசாளுகிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மறுபடியும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. யாவரும் எழுந்துட்டு பாமாலையின் 68வது பாடலை பாடும். ஹிம் நம்பர் 68, பாமாலையின் 68. இறந்தாரோர் பாலகன் படைப்பின் கர்த்தாவே, வந்தார் பாலாந்தூமிக்கு எதேசமாளும் கோவே, எதேசமாளும் கோவே. ஆடும் ஆடும் அருகே அவரை கண்ணோக்கும் ஆண்டவரங்கரியும் ஆவோடிருந்த பாலன், ஆவோடிருந்த பாலன். பயந்தானேரோடுவும் பாலந்தாச்சே பாதை பாதைக்க கொன்றே, பாதை பாதைக்க கொன்றே. கன்னி பால வாழ்கையே நன்னல மாமந்தே, பங்குடன் தந்தருளி
வாழ்வில் நிற்க இன்பே, வீண் வாழ்வில் நிற்க இன்பே. ஆதி அந்தமவரே ஆர்ப்பரிப்போம் நாமே, வான்கிளிய பாடுவோம் விண்வேந்த ஸ்தோத்திரமே, விண்வேந்த ஸ்தோத்திரம் என்றே. சபையார் அமரவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்தளிக்கும்படியாக அன்பான நம்முடைய போதகர் ஐயா அவர்கள் என்னை வேண்டிக் கொண்டார்கள். அதேபோல் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாளிலும் இந்த நாள் தேவன் எனக்கு குறிப்பிட்டு தந்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். தேவமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. இந்த நாளிலும் தேவனே உம்முடைய பிறப்பை ஆசரிக்க இருக்கிற நாங்கள் அப்பா, உம்முடைய பிறப்பு எங்களுக்கு மிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உமக்கு உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட வழியை உமக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலும் ஆராய்ந்து அறிய இருக்கிறோம். அப்பா, சற்று தேவனே அடிமையை மறைத்து நீர் எங்களுடைய அருமையான திருச்சபைக்கு என்னத்தை நீ பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அதை என் மூலமாக நீ இந்த வேளையிலும் பேச புறமைக்காக நன்றி. தேவனே, இந்த வெறுமையான பாத்திரத்தை தேவனே உம்முடைய கிருபையால் நீ நிரப்பு புறமைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மீதான நாமத்தில் கெஞ்சி மன்றாடி நிற்கிறோம் நல்ல தகப்பனே. கர்த்தருக்கு வழியை நாம் ஆயத்த பண்ண இருக்கிறோம். அருமையாக இந்த நாளிலும் இந்த நம்முடைய அல்மனக், நம்முடைய வட இந்திய தென்னிந்திய திருமண்டலத்தின் பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. நாம் இந்த நாட்களிலும் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க இருக்கிற நாம் எப்படிப்பட்ட வழியை தேவனுடைய வருகைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை நாம் செய்ய இருக்கிறோம். சற்று இந்த லாக்டவுனாக இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் சரி, ஷாப்பிங் நிச்சயமா முடிஞ்சிருக்கும். ஏன்னா வேற திருச்சபையில் உள்ள போதகர்கள் கூட மிரர் ரோட்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போற அளவுக்கு கிறிஸ்துமஸ் வருகை மிக அருமையாக இருக்கிறது, கிறிஸ்துவின் வருகை. ஆனால் அந்த ஒரு நம்முடைய புத்தாடைகளும் நம்முடைய மற்ற தின்பண்டங்களும் மற்ற காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் இருக்கிறதா என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். தேவனுடைய வழியை நாம் ஆயத்தம் பண்ணுகிற நாம் அவருடைய காரியங்களுக்கென்று நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். நம்மை நாமே தேவனை நாம் தரிசிப்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு நம்மை முதலில் நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தத்தை நாம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது வேதம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரத்தை நம்மிடத்தில் விரும்புகின்ற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அதனால் வழி நம்முடைய வழியானது தேவனுக்கு செம்மையான வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 146ஆம் சங்கீதத்திலே நாம்
முறைமுறையாக வாசித்த கேட்ட சங்கீதத்திலே 146ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் குருடரின் கண்களை 146ஆம் சங்கீதம் 8. ஆம், இதை நாம் பார்க்கிறோம் என்ன என்று சொன்னால், இங்கே குருடரின் கண்களை திறக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். நாமும் நிறைய குருட்டாட்டமான மக்கள் இந்த நாட்களிலும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் இன்னும் கிறிஸ்துவின் அன்பை அறியாத மக்கள் குருட்டாட்டத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் பார்வை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய கண்களை திறக்கிறவர்களாக இருக்கிறோமா? எத்தனையோ அடிமைத்தனமாக இன்னும் 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 இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்றோம், இல்லை இந்த நம்முடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை செய்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் அவரிடத்தில் போய் கேட்டோம் என்று சொன்னால் படிப்பறிவு கிடையாது, என்ன காரியம் என்ன என்று சொல்லி தெரியாது, அவர்களுக்கு பணத்தின் வித்தியாசங்கள் கூட தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் முதலிலே அவர்களுக்கு அறிவை ஊட்டுகிறோமா, கண்ணை திறக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அது கூட கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆம், இங்கே இந்த நாளிலே முக்கியமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வாசிக்கப்பட்ட அருமையான மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எழுதப்பட்ட அந்த வசனமானது யாரை குறித்து எழுதப்படுகிறது என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனை பற்றி எழுதப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் அங்கே ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அங்கு பிறக்கிறார். அவர் சகரியா என்பவர் ஆசாரிய ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரராக தேவனுடைய ஆலயத்தை தூப காட்டுகிற சீட்டை பெற்றவராக இருக்கிறார். அவருடைய மனைவி மிகவும் வயது சென்றவள். ஆனால் அங்கே காபிரியேல் என்கிற தூதன் அருமையாக பலிபீடத்திலே வந்து நின்று அவரிடத்தில் பேசுகிறார். நீ உன் மனைவி கற்பந்தரிப்பாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி. அப்பொழுது அவர் சந்தேகப்படுகிறார். எத்தனையோ முறை உன்னோடும் என்னோடும் கூட உங்களோடும் என்னோடும் கூட தேவன் எத்தனையோ முறை பேசுகிறார். நாம் எத்தனையோ முறை சந்தேகப்படுகிறோம். ஆமா, வசனம் சொல்லுது, ஆனாலும் சற்று நமக்குள்ளது நம்ம செய்யணும். இல்ல, we to believe blankly, நாம் கண்மூடித்தனமாக தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். கண்மூடித்தனமாக விசுவாசிப்பது மிக அவசியம். அந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்தார், கடலின் மணலத்தையாக உன்னை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணிப்பார், அவைகளின் அளவுக்கு உன்னை பெருக பண்ணுவேன். அவர் விசுவாசித்தார். அதனால்தான் இந்நாள் வரைக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக அவர் திகழ்கிறார். இங்கு சகரியா பார்ப்போம் என்று சொன்னால் விசுவாசிக்கவில்லை. சற்று தேவனுடைய தூதனை அவர் சற்று இவர் சொல்றாரு, நம்ம எப்படி விசுவாசிப்போம்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வரி சென்றவளா இருக்கிறார், இது எப்படி ஆகும் என்று சொல்லி நினைக்கிறார். அந்த வேளையிலும் தேவன் அவருடைய வாயை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை நம் விசுவாசத்தின் பலனை தேவன் நமக்கு அளித்த வேளையிலும் நம்முடைய வாய் அடைக்கப்படுகிறது, நம்முடைய காரியங்கள் தடைபடுகிறது என்று சொன்னால் விசுவாசத்திலே நமக்கு குறைவு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். விசுவாசத்திலே நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிற வேளையிலே நிறைய காரியங்களிலே நமக்கு தடை உண்டு. நமக்கு இந்த காரியங்களை இந்த நாட்களுக்குள் நம்மை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற வேளையிலே நம்முடைய விசுவாசம் சிறிய குறைவு இருந்தாலும், விசுவாசம் என்பது நிச்சயமாக கடுகு விதையளவு உள்ள விசுவாசம். மலையை பார்த்து தேர்ந்து நடு சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் அது போகும். கடுகு விதை என்பது விசுவாசம், சின்ன விசுவாசம் சொல்லுவாங்க. கடுகு விதையளவு என்பது சின்ன விசுவாசம் அல்ல. அந்த விதைக்கு உள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த விதைக்கு உள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் மண்ணுக்குள் விழுந்து அது மடிந்தால் அது உயிரோடு கூட எழும்பும், அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். கடுகு விதையளவு என்பது அப்படிப்பட்ட உயிருள்ள ஒரு விசுவாசம் நமக்குள்
மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வேளையிலும் சகரியா அதை விசுவாசிக்காது இருந்த போதிலும் அங்கே அருமையாக எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் அருமையான ஒரு மகன் பிறக்கிறார். அவர் பெயர் யோவான். அந்த யோவான் அருமையாக ஒரு காரியத்தை குறித்து அவருடைய வாலிப நாட்களிலே அங்க பிரசங்கிக்க தொடங்கி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? எத்தனையோ முறை தேவன் மகளே மகனே என்று சொல்லி நம்மை எத்தனையோ முறை நம்மை அவருடைய மார்பில் சேர்த்து அணைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்த பாவங்களை திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கிறோம். அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அன்று இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் விட்டுவிட்ட காரியங்களையே திரும்ப திரும்ப செய்த வேளையிலும் அவர் மனமிறங்குகின்ற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அதே ஒரு தேவன் தான் இந்த நாளிலும் இந்நேரம் வரைக்கும் நம் மத்தியிலே மனமிறங்கி கொண்டு இருக்கிறார். மன ஒடுக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். உன் பாவங்களை பாராதபடிக்கு அவர் நமக்கு இறங்குகின்ற தேவனாய் இருக்கிறார். பாவங்களை நாம் அறிக்கை செய்கிற வேளையிலே நமக்கு அவைகளை மன்னித்து நமக்கு இரக்கம் செய்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஆம், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், அதனால் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன் என்று சொல்லி அவன் சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய தகப்பன் இடத்தில் அவன் சென்ற வேளையிலே தகப்பன் இறங்கி ஓடி வருகிறார். நாமும் விட்டு விடுகிற பாவங்களை திரும்ப திரும்ப நாம் தயவு செய்து செய்யாதபடிக்கு இனிமேல் அந்த பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். மகனே மகளே என்று சொல்லி அவர் கதறி கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதலை எத்தனையோ முறை பெற்றுக்கொண்டோ, ஆனால் அல்ல தட்டி கொண்டே இருக்கிறோம். அவர் சிலுவையிலே பிலாத்து ஒப்புவித்தது ஒரு முறை, ஆனால் அனுதின வாழ்க்கையிலே நாம் சிலுவையிலே தேவனை அறிந்து கொண்டிருப்பது பலமுறை பலமுறை பலமுறை. அந்த தேவனை நாம் ஒரு நாளும் அப்படி அல்ல தட்டவே கூடாது. ஆம், எப்படிப்பட்ட வழியை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த அருமையான யோவான் ஸ்நானகன் அங்கே அவர் மல்கியா தீர்க்கதரிசி அருமையாக எழுதுகிறார். இவர் வர இருக்கிற ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி. ஆனால் இதை மத்தேயு தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து மத்தேயு தீர்க்கதரிசி வரைக்கும், இங்க மத்தேயு வரைக்கும், சுவிசேஷனாகிய மத்தேயு வரைக்கும் 400 ஆண்டுகள் இருண்ட காலம். 400 ஆண்டுகள் இருண்ட காலம். எப்படியாக நாம் இந்த நாட்களிலும் லாக்டவுன் என்று சொல்லி ஒரு கொரோனா பீரியடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த நாட்களிலே மல்கியா தீர்க்கதரிசியின் நாட்களிலிருந்து மத்தேயு சுவிசேஷகனாகிய கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அங்கு ஒரு இருண்ட காலம். அதனால்தான் ஏசாயா தீர்க்கன் முன்பதாகவே அறிவிக்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்கள் மேல் அந்த வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி அந்த கிறிஸ்துவாகிய தேவன் வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு என்று இந்த யோவான் ஸ்நானகன் வருகிறார். அவர் அங்கே திருமுழுக்கு கொடுக்கிறார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு உரிய காரியங்களுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பாவத்தின் காரியங்களை விட்டுவிடும்படியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்தானத்தை அங்கு அந்த அருமையான மகன் யோவான் கொடுக்கிறார். அவர் எல்லாரும் பார்த்து வேக்கத்தக்க ஒரு காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒட்டக மயிரினால் செய்யப்பட்ட ஆடை, இடுப்பிலே வார்க்கச்சை, இன்னுமாக அவர் சாப்பிடுகிற சாப்பாடை காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் த மேன், ஹியூமன் பீயிங். அவர் வேறு ஒரு இன்னொரு காரியத்தை நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எலியாவின் ஆவியை பெற்றிருந்தார். அதனால் அவர் ஆக்ரோஷம் உடையவராகவும் அங்கு அவர் ராஜாவை எதிர்த்து
பேசக்கூடிய ஒரு தைரியத்துடையவராகவும் இருக்கிறார். கண்டித்து உணர்த்துகிறவராய் அங்கே திகழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகன் இந்த நாட்களிலும் நம்ம மத்தியிலும் நாமும் ஒரு யோவான் ஸ்நானகனை போல மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் பாராதபடிக்கு நம்மளுடைய குற்றங்களை நாம் பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 - 9 வரைக்கும் உள்ள வசனங்களிலே 7ஆம் வசனமும் 8வது வசனத்தை யாராவது படிக்கவும். 316ஆம் பக்கம். நிப்பாட்டவும். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருக்கவும். கர்த்தராகிய கிறிஸ்து வருகை எப்போ? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து வரப்போறாங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய அம்மா இப்ப 87 வயசு, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வரப்போறாங்க, இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாங்க? ஏன் தாமதம்? ஒரு ஆத்துமாக்கள் கூட விடப்பட்டு கூடாது. ஆம், தேவனாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் மரித்து அங்கு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பும் தேவன் உயிர்த்தெழுந்த தேவன் பிதாவினிடத்தில் மடியிலே பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தாவே, இந்த மரத்தை விட்டு வையும், நான் கொத்தி எரு போடுகிறேன், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன், சற்று விட்டு வைங்கப்பா. இந்த பிள்ளைங்க நல்ல கனிகளை கொடுப்பாங்க, இந்த பிள்ளைங்க நல்ல கொடிகளை கொடுப்பாங்க, நல்ல கனிகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஆம், இங்கே அருமையாக நாம் நீடிய பொறுமை தேவன் செய்கிறார் என்று சொன்னால் நீடிய பொறுமை செய்யணும்னு அவசியமே இல்லை. அந்த சீனாய் மலையிலே மோசே கற்பலகையை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பாகவே கீழே மக்கள் பொறுமையோடு கூட இல்லை. அங்கு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து விட்டார்கள். அங்கு கன்றுக்குட்டிக்கு உயிரில்லாத ஒரு சிலைக்கு அவர்கள் வணக்கம் செலுத்தி விட்டார்கள். அதையும் பொறுமையாக தேவன் ஏற்றுக்கொண்டார். எப்பா, நீ கீழே போ, சீக்கிரம் கீழே போ. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை வணங்குகிறார்கள் என்று சொல்லி கீழே வந்த அருமையான மோசே அதை பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு, பொறுமையோடு கூட இல்லாதபடிக்கு கற்பலையை உடைத்து போட்டு விட்டார். தேவனுடைய கோபம் அங்கும் உண்டது. எத்தனையோ முறை நாம் பொறுமையோடு கூட இருக்கிறோமா? நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, நம்முடைய அலுவலக வாழ்க்கையிலே, நம்ம வியாபாரத்திலே சற்று நாம் பொறுமையோடு கூட இருக்கிறோமா? வீட்டிலே, குடும்பத்திலே பொறுமை இருக்கிறதா? ஆனால் இங்கு நீடிய பொறுமையை தேவன் கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார். அங்கே பிளாத்துவின் அரண்மனையிலிருந்து அங்கே கொல்கத்தா மலை வரைக்கும் தேவனை அழைத்துக் கொண்டு செல்கிற வேளையிலே அவர் எவ்வளவு நீடிய பொறுமையோடு கூட கேட்கிறதுக்கு மறுக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த கொரோனா பீரியட்ல 3 அம்சங்களை நாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்க், வாயை மூடு, கையை கழுவு, இன்னுமாக சோசியல் டிஸ்டன்ஸ். நாம் இந்த வாயை மூடுகிறது, அந்த மாஸ்கை வைத்து மூடினாலும் அது பெருசல்ல. நம்முடைய வாயை வீணான காரியங்களுக்கு, பொறாமையான காரியங்களுக்கு, வீணான பேச்சுகளுக்கு, இன்னுமாக வேண்டாத காரியங்களுக்கு, புறங்கூறுவதற்கு நம்முடைய வாயை மூட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நிச்சயமாக நாம் அடிபணிந்து இருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய வழியை தேவனுக்கு நாம் ஆய்த்த நீடிய பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த நீடிய பொறுமை தேவன் அம்சமாக தருவார். அந்த குணாதிசயங்களை தேவன் அம்சமாக தருவார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், கொஞ்சம் சமாதானமா, சந்தோஷமா, சாந்தமா இருக்கும் பொழுது தேவன் அங்கே நீடிய பொறுமையை தருகிறவராய் இருக்கிறார். அதை நாம் காத்து நடக்கணும், தேவனுக்கு நாம் கேட்கணும். ஏன்னா மனுஷன் நம்ம கோபம் கொண்டுவோம், சீக்கிரத்தில் எரிச்சல் அடைந்து விடுவோம், கோபம் கொண்டு விடுவோம். ஆனால் தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது நீடிய பொறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இன்னொரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன என்று சொன்னால் மத்தேயு 11:3, மத்தேயு எழுதிய சுவிசேஷ நூல்
ஆம், வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வாழ காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி அங்கு யார் அனுப்புகிறார் என்று சொன்னா, யோவான் ஸ்நானகன் அவருடைய 2 சீசர்களை அழைத்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் அனுப்புகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க அப்படின்னா, ஏசப்பா அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, நான் பண்ற காரியங்களை எல்லாம் பாருங்க, கண்கள் குருடர்கள் சுகமாகிறார்கள், கட்டுண்டவர்கள் விடுதலையாகிறார்கள், முடவர்கள் காலூன்றி நிற்கிறார்கள், ஆம் சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது, இவைகளை சென்று நீங்கள் அவருக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த அருமையான இந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனுக்கு முன்பே தெரியும். ஆனாலும் அங்கே ஒரு அனுப்பி அங்கு கேட்கிறார், ஐயா வருகிறவர் அவர்தான், மேசியாவாகிய கிறிஸ்து இவர்தானா, இல்லை இன்னொருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி நிறைய சந்தேகங்களை மனுஷர்களிடத்தில் கேட்கிறோம். நிறைய சந்தேகங்களை மற்ற காரியங்களிடத்தில் அலசி ஆராய்கிறோம். தேவனிடத்தில் கேட்கணும். தேவனிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் முறையிடுங்க. தேவன் உங்களுக்கு பதிலை தருவார். இங்கே எப்படிப்பட்ட பதிலை தருகிறார் தெரியுமா? அருமையாக யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் அங்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீங்க எதை பார்க்க வந்தீங்க? நீங்க எதை பார்க்க வந்தீங்க? அசைகிற நாணலையோ? ஐயா அசைகிற நாணலை பார்க்க வந்தீர்களா? இல்லை எதை பார்க்க வந்தீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதர்களையோ? இல்லை எதை பார்க்க வந்தீர்களே? தீர்க்கதரிசியவா? அவர்கள் எதை காண வந்தார்கள்? அங்கு தீர்க்கதரிசியிலும் மேலானவரை காண வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஆம் அருமையாக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் நம்மை குறித்து நம்முடைய தேவனுடைய சிங்காசனத்திலே அவர் ராஜாவாக வீற்றிருக்கிற பொழுது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இதே தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த மகன் இந்த மகள் இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்தார், இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய என்னுடைய காரியங்களுக்காக செய்தார். கீழ்ப்படியுமையிலே சிறந்தவர், நீடிய பொறுமையிலே சிறந்தவர், பரிசுத்தத்திலே சிறந்தவர். ஐயா முக்கியம், இது முக்கியம், குடும்பத்தை நடத்துகிறதிலே சிறந்தவர்கள். இப்படிப்பட்ட காரியத்திலே கிறிஸ்துவாகிய கர்த்தர் இங்கு நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக ஒரு சாட்சி இருந்தது. அப்பொழுதே அந்த யோவான் ஸ்நானகனுக்கு தெரியும். எப்படி என்று சொன்னால், அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து யோவான் இடத்தில் வரும் பொழுது யோவான் சொல்கிறார், ஐயா நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் வரலாமா? அவர் எனக்கு பின்னே வருகிறவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் கூவி அறிவித்த அவர் இங்கு எல்லாவற்றையும் தெரிந்தவர். அவர் ஞானஸ்தானத்தை குறித்து யோர்தான் நதியிலிருந்து இயேசு கிறிஸ்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதும் மேலிருந்து ஒரு சாட்சி, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். அதை யோவானும் கேட்கிறார். ஆனால் இங்கே கிறிஸ்து அருமையான யோவான் ஸ்நானகனை பற்றி சாட்சி கொடுக்கிறார். அந்த நாணல் முறிந்து விழுகிற நாணல் அல்ல, அது அசைகின்ற நாணல் அல்ல, அது கம்பீரத்தோடு நிற்கிற ஒரு நாணல், அது கம்பீரத்தோடு நிற்கிற நாணல். அதனால்தான் அவர் சிரசேதம் படப்பட்டார். அவர் கிறிஸ்துவுக்கென்று நான் மரித்தாலும் மரிப்பேன், மற்ற காரியங்களுக்கென்று சற்றும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டியவன் யார் என்று சொல்லி அங்கு வீரத்தோடு கம்பீரத்தோடு கூட அவர் அங்கு மற்றவர்களுக்கு பறைச்சாற்றுகிற ஒரு எச்சரிக்கையை விடுத்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். நம்மை பற்றி தேவன் எப்படிப்பட்ட சாட்சியை நமக்கு அளிக்கிறார். அருமையான ஒரு கவியை மட்டும் நாம் இந்த வேளையிலும் பாடுவோம். எப்படி என்று சொன்னால், தேவன் நாம் எவ்வளவோ நாள் காத்திருக்கிற நாம் தாமே அந்த அருமையான கவியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம்.
எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போனதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போனதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீர் வேறலாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கரின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினி ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினி ஆளுகை செய்திட சடுதி வாருமே. நன்றி. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் நமக்கென்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. என்னது என்று சொன்னால், அவர் சுட்டிக்காட்டி போன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பூகம்பங்களும் பூமி எதிர்ச்சிகளையும் இன்னுமாக கொள்ளை நோய்களையும் நீங்கள் காண்பீர்கள், ஆனாலும் கலங்காதிருங்கள். இந்த காரியம் மற்ற எந்த ஒரு மதத்தினருக்கோ கிடைக்கப்பெறாத ஒரு சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். கலங்காதிருங்கள், உங்கள் மனம் திகிலடையாமல் இருக்கட்டும், நீங்கள் பயப்படாதிருங்கள். இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை இந்த நாட்களிலும் எவ்வளவோ பெரிய ஒரு கொள்ளை நோய் எல்லாம் முடங்கப்பட்டு விட்டது. ஆம், நம்முடைய வியாபாரங்கள் முடங்கப்பட்டு விட்டது. நம்முடைய எல்லா காரியங்களும், எத்தனையோ பேர்களை நாம் இழந்து கூட நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆயத்தம் படுத்துகிறோமா? தேவனுடைய வருகைக்கு நாம் வெறும் நம்முடைய உடைகளினாலும் இன்னும் மற்ற அலங்காரங்களினாலும் நம்மை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு நம்முடைய மனதில் இருக்கிற பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு தேவனுக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவோம். இன்னுமாக தேவனுக்கென்று நாம் நீடிய பொறுமையோடு கூட காத்திருப்போம். அந்த தேவனுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாம் உங்கள் யாவருக்கும் தந்தருள்வாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா கிருபையா இருக்கின்ற கர்த்தாவை துதிக்கிறோம், சொத்திக்கிறாஜா. இந்த வேளையிலும் அப்பா, இந்த கேட்ட சத்தியத்துக்காக நன்றி அப்பா. தேவனே, அடிமை மறித்து நீங்க வெளிப்பட்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆம் தேவனே, நாங்கள் உமக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் தேவனே உம்முடைய நீடிய பொறுமையை நாங்கள் காத்து நடக்கிறவர்களாகவும் தேவனே இன்னுமாக தேவனே துதிக்கிறோம், சொத்திக்கிறாஜா. நீர் எங்களிலும் நாங்கள் உண்மையிலுமாக நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக அது நீர் எங்களை குறித்து தேவனே நாங்கள் முன்பாக உமக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டுமே ராஜா. ஆம் தேவனே, அப்பொழுது நீங்க எங்களை குறித்து பிதாவிடத்தில் சாட்சி பகிர ஒரு தெய்வமாய் இருக்கிறப்பா. ஆம் தேவனே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனே தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளும் பெற்று மகிழும்படியான கிருபையை தாருங்க. ஏசு நாமத்துக்கு கெஞ்சி மன்றாடி இருக்கிறோம் நல்ல தகப்பனே, நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய அருமையான நாளிலேயும் நம்முடைய சபை ஊழியர் அண்ணன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு எப்படி வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நம்மோடு கூட இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாகவும் அவருடைய வருகைக்காக நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை குறித்து சாட்சி எப்படி யோவான் ஸ்நானகன் குறித்து சாட்சி இருந்ததோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகையில் ஒவ்வொருவரையும் நாம் பங்கேற்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. இந்த கிறிஸ்துமஸ் வருகை நாட்களிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை புரிவாராக. இப்பொழுது நம்முடைய சிறுவர்கள் மனப்பாட வசனம் ஸ்க்ரீனில் சொல்வார்கள். சொல்லி முடித்த பின்பு இங்கு வந்திருக்கின்ற 10 வயதிற்கு மேலுள்ள பிள்ளைகள் வந்திருக்கிறேன் என்றால் ஒரு 5 பிள்ளைகள், இந்த வாரத்திலே 5 பிள்ளைகள் முன்பாக 1 by 1 இங்கே நின்றுட்டு ஒரு பிள்ளை சொல்லிட்டு போனப்பறம் தான் அடுத்த பிள்ளைங்க வரணும்.
இங்கே வந்து சீக்கிரமாக வசனத்தை சொல்லிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Theme: the Lord is coming. You too be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verse 8. Thank you. Play the Lord. You play the Lord. You too be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verse 8. Thank you. Praise the Lord. Theme: the Lord is coming. You too be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verse 8. Thank you. Amen. Praise the Lord. Theme: the Lord is coming. You too be patient and stand firm because the Lord's coming is near. James 5:8. Amen. Theme: the Lord is coming. You too be patient and stand firm because Lord's coming is near. James chapter 5 verse 8. Praise the Lord. I am Angel. Theme: the Lord is coming. You to be patient and stand firm because the Lord coming is near. James chapter 5 verse 8. Thank you. Amen. Praise the Lord. Theme: the Lord is coming. You too be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verse 8. Thank you. Praise the Lord, I am Austin. You to be patient, stand firm because the Lord's coming is near. James 5:8. You too be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verses 8. Theme: The Lord is coming. You too be patient and stand firm. because Lord is coming is is near. James chapter 5 verses 8. Thank you. Amen. Praise the Lord. Amen. Rio. Theme: the Lord is coming. You too be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verses 8. Thank you. Amen. Praise the Lord. You too be patient and stand firm because the Lord's coming is near. James 5 verse 8. You too be patient and stand firm because the Lord's coming is near. James 5:8. ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்து வந்தார். ஸ்தோத்திரம். Thank you. You too be patient and stand firm because the Lord coming is near. James chapter 5 verses 8. Be patient and stand firm because the Lord's coming is near. James chapter 5 verse 8.
Amen. Amen. My name is Pradeep. கர்த்தர் வருகிறார், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. யாக்கோபு 5:8. My name is Kinsley. கர்த்தர் வருகிறார், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. யாக்கோபு 5:8. Amen. Praise the Lord. You too be patient and stand firm, because the Lord's coming is near. James chapter 5 verse 8. Amen. You too be patient and stand firm, because the Lord's coming is near. James chapter 5 verse 8. Amen. அறிவிப்புகளை கொஞ்சம் நீங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய ஆராதனை கலந்து கொண்ட நம்முடைய சபையின் பிள்ளைகள் மற்றும் புதிய விசுவாசிகள் யாவர் வந்திருந்தால் நீங்கள் யாவருக்கும் நம்முடைய பிரித்தானியா தமிழ் திருச்சபை குடும்பத்தின் சார்பிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வாரம் இந்த வாரம் புதன்கிழமை இரவு 8:30 மணிக்கு திருமறை தியானம் நடைபெறும். ஆகவே இந்த ஆராதனையிலே சரியாக 8:30 மணிக்கு நடைபெறுகிற புதன்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய 3வது வாரமாக இருப்பதால் நம்முடைய காலை ஆராதனையிலே கவர் காணிக்கை சேகரிக்கப்படும் 3வது வாரம். உங்களுடைய கரங்களிலே நீங்கள் கவர் எடுத்து சென்று எப்பொழுது மாதந்தோறும் படைக்கின்ற 3வது வாரத்திலே கவர் காணிக்கையை படைக்கின்ற நாள். ஆகவே திருச்செம்பளையில் காலை சரியாக 9:30 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறும். ஆகவே ஜெபத்தோடு இதில் கலந்து கொள்ளுங்கள். காலை ஆராதனையிலே நீங்கள் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளை நீங்கள் கவர்களை வைத்து படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். ஜெபத்தோடு பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்று மாலை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 6 மணிக்கு 6 o'clock 6 மணிக்கு நமக்கு ஒயிட் கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும்.
அதிலே ஏற்கனவே நான் கடந்த வாரத்தில் அறிவிப்பு கொடுத்திருந்தேன். மாலை நடைபெறுகின்ற அந்த ஆராதனையிலே பாடல் பாடுகின்றவர் தனிப்பாடல் மற்றும் ஃபேமிலி சாங்ஸ் குடும்ப பாடல்கள் பாட விரும்புகின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயரில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை சரியாக 6 o'clock 6 மணிக்குள்ளாக யார் யார் பாடல் பாட விரும்புகின்றீர்களோ உங்களுடைய குடும்பம் மற்றும் தனிப்பாடல்கள் நீங்கள் திரு டேனிஸ் நம்முடைய கொயர் மாஸ்டர்களிடம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு என வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை ஒழுங்கு செய்ய வேண்டி இருப்பதனாலே இன்று மாலை சரியாக 6 மணிக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய பாடல்கள் ஃபேமிலி சாங்ஸ் தயவு செய்து நீங்கள் இங்கு முன்பாக வந்து பாடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இன்று மாலை சரியாக 6 மணிக்குள் உங்களுடைய பெயர்களை கொடுக்குமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருமண்டலத்திலே திருமண்டலத்தினுடைய வேண்டுகோள்படி கிறிஸ்மஸ் பண்டிகை ஷேரிங் த ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ் என்ற தலைப்பிலே நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக நம்முடைய மகிழ்ச்சியை பிற குருவானவர்கள் மிஷினரிகள் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அறிவிப்பு கொடுத்திருந்தேன் போன வாரம். அதை நீங்கள் ஏற்று நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய 4 குடும்பத்தின் பிள்ளைகளும் 4 குடும்பத்தின் பிள்ளைகள் மற்றும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நம்முடைய சபையின் சார்பாக 20,000 டோட்டல் 35,000 கொடுத்திருக்கிறோம். ஆகவே அதற்காக நீங்கள் கொடுத்த திருச்சபை பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருமணத்திலே அந்த கஷ்டப்படுகிற பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த உதார்த்தமான காணிக்கை சென்று பயனடைகிறது. தனியாக கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பாக நம்ம கொடுக்க இருக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் தாமே ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலயத்திலே நமக்கு ஒயிட் வாஷ் நடந்து கொண்டு இருக்கிறது. உட்பகுதியிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையார் யாவரும் இதற்குரிய காரியத்திற்காக நன்கொடை மூலமாக நீங்கள் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையின் மூலமாக தாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். நம்முடைய திருச்சபையிலே திரு ஜோசப் செல்வநாயகம் ஐயா அவருடைய குடும்பத்தினர் 10,000 ரூபாய் நம்முடைய நன்கொடையாக நம்முடைய காணிக்கையாக இந்த ஒயிட் வாஷ் கண்டு கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நம்முடைய ஆலயத்தின் உபயோகத்திற்கென்று சேர்ஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. திரு தாமஸ் குடும்பத்தின் பிள்ளைகள் மற்றும் திரு ஜோசப் செல்வநாயகம் குடும்பத்தின் பிள்ளைகள் மற்றும் நம்முடைய திருச்சபையின் சபையின் பிள்ளைகள் மற்றொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் நமக்கு சேர்ஸ் நமக்கு ஸ்பான்சர் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஆல்டர் டெக்கரேஷன் பூ இதை பணிவிடை செய்த கொடுத்த பிள்ளைகள் மற்றும் நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு காரியங்களுக்கென்றும் உதார்த்தமாக காணிக்கையினாலே தாங்கி வருகின்றீர்கள். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. விதமாக நம்முடைய ஆலயத்தை தாங்கி வருகின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலய பணிபூட்டுகளுக்கென்றும் மற்றும் ஆலய காரியங்களுக்கென்றும் உதார்த்தமாக திருச்சபை பிள்ளைகள் மனமுவந்து கொடுக்கின்ற காணிக்கை பலிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே, எந்த நோக்கத்திற்காக பிள்ளைகள் கொடுத்தார்களோ அந்த காணிக்கை பலிகளை ஏற்று பிள்ளைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்று மாலை சரியாக நிர்வாகக்குழு உறுப்பினருடைய கூடுகை சரியாக 5 மணிக்கு நடைபெறும். மாலை 5 மணிக்கு கமிட்டி அங்கத்தினருடைய கூடுகை சரியாக ஆலயத்திலே 5 மணிக்கு நடைபெறும். மாலை மறந்துவிடாதீர்கள். சேகரக்குழு உறுப்பினர்கள் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். மற்றும் இந்த ஓய்வு நாள் பள்ளி மாணவர்கள் இன்டர்மீடியட், ஜூனியர் மற்றும் 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் பிராக்டிஸ் செய்வதற்காக நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். ஏற்கனவே நமக்கு மும்பை திருமண்டலமும் அரசாங்கமும் விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை நாம் மீற வேண்டாம். 10 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் அவர்கள் தயவு செய்து தங்கள் உடல்நிலை, ஏனென்றால் COVID-19 வந்து நீங்கள் நினைக்கிங்க சாதாரணமாக ஒன்று, அது வந்த பிறகுதான் தெரியும். ஏனென்றால் நான் முன்பு பணிபுரிந்த திருச்சபையிலே, விக்ரோலி திருச்சபையிலே ஒரு ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னும் அதிகமாக அவர்களுக்கு பலவீனம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதை கருத்தில் அடிப்படை COVID-19 சாதாரணமாக உள்ளதில்லை. ஆகவே தயவுசெய்து 10 வயதுக்கு கீழ் உள்ள பிள்ளைகள் 65 நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யோசித்து நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு. உங்களுடைய நலன்
உங்களுடைய நலன் கருதியும் நம்முடைய திருச்சபைக்காகவும் அதற்காக தான் அரசாங்கம் நமக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கப்பட்டதாகவே தயவு செய்து நீங்கள் அதை மனதில் கொள்ளுமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்திற்காக பண்டிகை வரி 1500 ரூபாய் ஒரு குடும்பத்திற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது ரூபாய். ஆகவே சபையின் பிள்ளைகள் தங்களுடைய பண்டிகை வரியை நம்முடைய பொருளாளரிடத்திலே நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் கிறிஸ்துமஸ் ஆராதனை வருகின்ற 25ஆம் தேதி முதல் மணி 4 மணிக்கும் 2ஆம் மணி 4:30 மணிக்கும் அடிக்கப்படும். கிறிஸ்துமஸ் ஆராதனை சரியாக 4:30 மணி அதிகாலை 25ஆம் தேதி 4:30 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய வருட ஆராதனை மற்றும் புது வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கும், புது வருட ஆராதனை 1/1/2021ஆம் ஆண்டு ஆராதனை சரியாக 12 மணிக்கும் நடைபெறும் என்பதையும் திருச்சபையின் பிள்ளை வருகின்ற வாரத்திலும் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் தவிர மாதந்தோறும் உபவாச ஜெபம் நமக்கு நடைபெறும். அதுவும் 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 26ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். அதிலும் திருச்செம்பிள்ளைகள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடு மாத்திரம் நம்முடைய ஆலய பராமரிப்பு நடைபெறு வருகிறதால் தூய்மை பணிகள் நல்ல கிளீனிங் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் உதாரணத்துவமாக பிள்ளைகள் நம்முடைய சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் தாய்மார் மற்றும் ஆண்டவர் உங்கள் மனதில் ஏவைப்படி வந்து உதவி செய்கின்றீர்கள். இந்த தூய்மை பணியில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பாக நானும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக பணிவிடை செய்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவுசெய்து மறந்து விடாதீர்கள். இந்த ஒயிட் கிறிஸ்துமஸ் பாடல் குழுவிலே இன்று மாலை 6 மணிக்குள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விபரம் கடந்த வாரம் 5/12/2020 அன்று பை காணிக்கை 5125 ரூபாய், தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் 13,900, நன்றியறிதல் 13,900, உண்டியல் காணிக்கை 4,445 மற்றும் சந்தா மூலம் சப்ஸ்கிரிப்ஷன் வரவு 13,900 ரூபாய் வந்திருக்கிறது. கர்த்தர் தாமே காணிக்கைகளால் கொடுக்கின்ற நம்முடைய அன்பு திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவர் தாமே அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஆலய ஆராதனைக்கு நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒன்று, தயவுசெய்து ஆலய ஆராதனைக்கு நம்ம பிந்தி வரவே கூடாது. அது பாடகர் குழுவினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஹம்பிள் ரிக்வஸ்ட் 9:20 இங்கே எல்லாருமே ரீச் ஆயிடணும். அதை மட்டும் புரியுங்க. சபையின் மக்கள் முன்பாக வந்து அமர்ந்திருக்க வேண்டும். ஆலயத்துக்கு நம்ம பிந்தி வரலாம். இவ்வளோ நாள் நம்ம கொரோனாவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? 9:20 வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். வந்து அதே போல் நம்முடைய யூடியூப் செய்கிற அன்பு பிள்ளைகள் சீக்கிரமாக வந்து பணிவிடை செய்கிறார்கள். அதே போல் எல்லோரும் திருச்சபையின் பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி 9:20 நான் லேட்டாக வரமாட்டேன் இல்லையா? கரெக்டாக 9 மணிக்கு 9:10 9க்கு வந்துடுவேன். கடைசி நேரத்தில் நீங்கள் யாரும் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. தயவுசெய்து உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் 9:20க்குள் ஆலயத்தில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி, அது நான் மட்டும் இல்லை, நான் 2 வருடம் 3 வருடம் உங்களோடு கூட இருப்பேன். ஆனால் நீங்கள் சபையின் பிள்ளைகள் சரியாக நேரத்திற்கு நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9:20 நீங்கள் ரீச் ஆயிடணும். வந்து ஆண்டோடைய ஆலயத்தில் ஆலயம் தொடங்கிறதுக்கு முன்பாக இருக்க வேண்டும். யார் பிந்தி வர்றது வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு பிடிக்குமா சொல்லுங்கள்? லேட்டாக வர்றது, மற்ற இடங்கள் நம்ம லேட்டாக போகிறோமா? முன்னுக்கூட்டியே போகிறோம் இல்லையா? இதை எத்தனை கேள்விப்பட்டுட்டோம். இன்னும் சுதாரிக்க வேண்டும். ஆகவே தயவுசெய்து உங்களை தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை சீக்கிரம் வந்துட்டான், என் பிள்ளை ஆண்டவருடைய ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று என்ன செய்வாங்க? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை உணர்ந்து வருகின்ற நாட்களிலே அதை கடைக்கு பிடிக்குமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். அவர்கள் இருந்தால் நீங்கள் முன்பாக வந்து இந்த பகுதியில் பிறந்த நாள் நினைக்கின்ற பிள்ளைகள் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. அவர் நிற்க வேண்டும். அவர்களுக்காக பாடல் பாடிய பின்பு ஜெபித்த பின்பு கவர் இந்த பிறந்தநாள் கார்டை கொடுத்து சொல்கின்ற பொழுது நீங்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருந்திருந்தால் முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 15
12/2020 அன்று மிஸ்ஸஸ் ஜான்சி மேரி ஜான் தங்களுடைய பிறந்தநாளை நினைவுகூறுகின்றார்கள். 16/12/2020 அன்று மாஸ்டர் ரோஷ் சாமுவேல் தங்களுடைய பிறந்தநாளை நினைவுகூறுகின்றார்கள். 18/12/2020 அன்று மிஸ்டர் மார்டின் அலெக்ஸ் தங்களுடைய பிறந்தநாளை நினைவுகூறுகின்றார்கள். 19/12/2020 அன்று மிஸ் ஜினத் பாபு கிங்ஸ்லின் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். பிறந்தநாள் நினைவுகின்ற பிள்ளைகளுக்காக பாடல் பாடிய பின்பு அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வருஷத்தை உடைய நன்மையால் முடி சுற்றுவேன், பாதைகள் எல்லாம் நையாய்ப்படுகிறது என்று சொன்ன ஆண்டவரே, எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் கனிமணியை போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்தையும் என் பிள்ளைகளுக்கு ஈவா கொடுத்திருக்கீங்கப்பா. வரப்போ இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் மிகுந்த ஆண்டாக மாற்றித்தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக அவருடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், சரீர சுகம், படிப்பு, போக்குவரத்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் போதுமானவரை நீங்கள் உங்களுக்கு நன்றி செய்கிறோம். இதோ இந்த புதிய ஆண்டையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினால் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கையும் கத்திற்கென்று படைக்க வேண்டுமாக யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனையின் 33வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனையின் 33வது பாடல். புகழும் திருவாதீபன் பிறந்தாம். ஆம்பரவும் பரமும் புகழும் திருவாதீபன் பிறந்தாம். அன்பான் பிறந்தார், அமலாதீபன் பிறந்தார். ஆதீபன் பிறந்தாம், அமலாதீபன் பிறந்தார். ஆம்பரவும் பரமும் புகழும் திரு ஆதீபன் பிறந்தார். அன்பான பரனே, அருள்மேவும் காரணனே, அன்பான பரனே, அருள்மேவும் காரணனே, நவாட்சய சாட்சிதரட்சகனாகிய உச்சீத வரனே, நவாட்சய சாட்சிதரட்சகனாகிய உச்சீத வரனே, ஆம்பரவும் பரமும் புகழும் திருவாதீபன் பிறந்தான். ஆதம் பாவமர நீதம் நிறைவேற, ஆதம் பாவமர நீதம் நிறைவேற,
அள்ளீராவினை தொல்லையிடையினி உள்ளனையே பிறந்தார். அன்று அள்ளீராவினை தொல்லையிடையின் உள்ளனையே பிறந்தார். ஆம்பரமும் பரமும் புகழும் திருவாதீபன் பிறந்தார். ஞானிய தேட வானவர் பாட வாணிய தேட வானவர் பாட நந்தயமுன்னதம் பன்னருளே செய்ய இந்நீலம் பிறந்தார். நயம் புன்னதம் பன்னருளே செய்ய இந்நீலம் பிறந்தார். ஆம்பரமும் பரமும் புகழும் திருவாதீபன் பிறந்தார். கோணவர் நாடு தானவர் கொண்டாட கோணவர் நாடு தானவர் கொண்டாட எங்கும் கோத்திர சோத்திரம் சாற்றிடவே யுக கோத்திரம் பிறந்தாம். எங்கும் கோத்திர சோத்திரம் சாற்றிடவே யுக கோத்திரம் பிறந்தாம். ஆம்பரமும் வரமும் புகழும் திருவாதீபன் பிறந்தாம். விண்ணோடு தோண மன்னவர் தேன விண்ணோடு தோண மன்னவர் தேன ஏரோது மைந்தனின் சிந்தையாலுந்தி கலங்கிட சிந்தையாய் பிறந்தார். ஏரோது மைந்தன் சிந்தையாலுந்தி கலங்கிட சிந்தையாய் பிறந்தார். ஆம்பரமும் வரமும் புகழும் திருவாதீபன் பிறந்தார். யாவரும் அமர்ந்து ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் துவங்கி ஆண்டவரே இந்த 12வது மாதத்திலே இந்த 2வது வாரத்தை நீங்கள் காண கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் பிள்ளைகள் படைத்த காணிக்கை பலிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வைகிறோம். படைத்த பை காணிக்கைகள் மற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலய பணிபூட்டிலிருந்து கொடுத்த காணிக்கைகள், உண்டியல் காணிக்கைகள் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே ஆலய பராமரிப்புக்காக கொடுத்த காணிக்கைகள் ஒவ்வொரு காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தோப்பனே உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கென்று கொடுத்திருக்கிறோம். அந்த காணிக்கையை ஏற்று அங்கீகரிங்கப்பா. உடைய திருச்சி பிள்ளைகளுக்கு நல்ல சுகம்பலை லாபத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. உம்முடைய கிருபை தோப்பனே இந்த நாளிலும் உடைய ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்வதற்கு கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய மும்பை திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக பேராயர்கள் பணிபுரிகிற ஒரு குருவான உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையிலே சிறுவர் சிறுமியர்கள் வாலிப சகோதர சகோதரிகள் தந்தைமார் தாய்மார் பாடகர் குழுவினர் மற்றும் ஆண்டவரே கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் ஆண்டவரே மற்றும் யூடியூப் மூலமாக ஒளிபரப்பாயின் அன்பு பிள்ளைகளுக்காக என்னுடைய திருச்சபையின் ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ஆராதனைகள், கிறிஸ்துமஸ் ஆராதனை, புத்தாண்டு ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனைகளும் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை ஆண்டவரை கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாப்பனே மற்றும் தொழில் புரிகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அலுவலகங்களில் பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாப்பனே ஒவ்வொருடைய
கையிட்டு சிற பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. மற்றும் குட்டி பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த பலமே ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுங்க. ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் நடைபெற்றாலும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம்பலன் கொடுத்து அவளை படிக்க நீர் தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரர்களுக்கு நல்ல பாதுகாப்பு, வேலையில உயர்வு, நல்ல ஞானம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருமணமாகாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண பாக்கியத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருமண காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் பலன் கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னது போல பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேறுகாலத்திற்கு இந்த பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தன்னுடைய இல்லங்களிலிருந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு திருச்செவி குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரும் வந்து ஆண்டவரை சீக்கிரமாக நாங்கள் ஆராதிக்க தேவரீர் அந்த நல்ல பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்செம்பிள்ளை தூரிடத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை அருளி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் பலன் எல்லாவற்றையும் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சரீர பலவீன நிமித்தமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் சரீரத்தில் பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலே மிஷனரி பகுதியிலே யார் யார் இருக்கின்றார்களோ ஒவ்வொருக்கும் சரீர பலவீனத்தின் விடுதலை கொடுத்துருமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய கொரோனா கொள்ளையினுடைய ஆண்டவரே இந்த வைரஸ் கிருமி ஆண்டவரே சுவாமி இந்திய தேசத்தை விட்டு ஆண்டவரே சுவாமி இது செல்லத்தக்கவும் அதனுடைய வீரியம் குறைந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருக்கும் சுகம் கிடைக்க கிருபை பிறந்தலுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் வெளியில் செல்லும் போதும் வரும்போதும் உடைய கிருபை எங்களோடு கூட சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்க விதிமுறைகளை நாங்கள் ஆண்டவர் மீறி நடக்காத வண்ணம் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய நலன் கருதி நாங்கள் நடக்க தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. மற்றும் ஆண்டவரே, விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்காதப்படணும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்க கிருபை செய்யுங்க தகப்பனே. குறிப்பாக ஆந்திரா பகுதியிலே ஆண்டவரே ஒரு மர்ம நோயினாலே அநேகர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கும் தேவரீர் நல்ல சுகம் பலம் எல்லாவற்றையும் அருளிச்ச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே எந்த விதமான நோய் கிருமிகளும் பிள்ளைகளை அணுகாதவிட பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். என்னுடைய மிதாரோட திருச்சபையில் ஆண்டவரை தூரெடுத்திருக்கின்ற பிள்ளைகள் எங்கெங்கு வந்து ஆண்டவரை ஆலயத்திலே வந்து தொழுது கொள்கின்றார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலய பணிவிடைக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய சபை ஊழியர்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, கோயில் குட்டியாருடைய குடும்பத்திற்காக, செயலர் குடும்பத்திற்காக, பொருளாளர் குடும்பத்திற்காக, கமிச்சி அங்கத்தினர்களுக்காக, பாடகர் குழுவினருக்காக, இசையமைக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக மற்றும் ஆல்டர் பணிவிடை செய்கின்றவர்கள், சிலுவை சுமக்கின்ற அன்பு பிள்ளைகள் மற்றும் யூடியூப் மூலமாக அதை ஆண்டவரே பல இடங்களுக்கு செய்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக மற்றும் என்னுடைய திருச்சபையின் குடும்பத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தன்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் உண்மை உத்தமத்தோடு கிருபை பிறந்தனுமாறு ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்கள் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். திருச்சபை இல்லாத திருச்சபை கட்டிக் கொடுக்கப்படவும் ஆண்டவரை அறியாத மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பிறந்தனுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆட்சி புரிகின்ற உண்மை உத்தமத்தோடு பணிபுரிய கிருபை செய்யுங்கப்பா. சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் எழுப்புதல் ஆவியை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபைகள் சமாதானத்தினாலும் ஒற்றுமையினாலும் நிறைந்து காணப்பட தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எந்தெந்த தேவைகளுக்காக தன்னுடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே எந்தெந்த தேவைகளுக்காக வினோகி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாவீது ராஜா சொன்னது போல என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னது போல இந்த வேளை யார் யார் கண்ணீரோடும் பாரத்தோடும் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரோ இது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல தகப்பனே. இது உம்முடைய பரிசுத்த ஸ்தலம், இதில் நீ தங்கி இருக்கிற ஸ்தலம், இதில் நீ வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தகப்பனே. இந்த வேளையில யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த தேவைகளாக இருக்கலாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளில் உம்முடைய மகன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிறிஸ்துவின் வருகையிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது என்பதை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்றவர்களாகவும் நீடிய பொறுமை உள்ளவர்களாகவும் ஆண்டவரே நாங்கள் சாட்சி நிறைந்த ஜீவியமாக வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்த அந்த யோவான் ஸ்நானம் மூலமாக கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கேட்ட சத்தியத்தை நாங்கள் இருதயத்தில் வைத்து தியானித்து பரிசுத்த ஆவியை எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் எங்கள் ஜெப
எங்களுடைய ஆலயம் ஆராதனையானது இன்னும் ஜெபத்தினாலும் இன்னும் எழுப்புதலினாலும் இன்னும் மிஷினரியில் தாங்கக்கூடிய அளவிலே இந்த திருச்சபையானது வளர்ந்து பெருக மற்ற திருச்சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான திருச்சபையாக பெத்தானியா தமிழ் திருச்சபை மாற தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்திலே பிள்ளைகள் உறுதியாய் தரித்திருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு ஆராதனை பிள்ளைகள் ஜெபத்தோடு பங்கு பெற தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குற்றங்கள் குறைவுகள் இருந்தால் மன்னிங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிணைக்கும் திருச்சபை மக்களோடு இன்றும் என்றும் எந்நாளும் தங்கியிருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாதானத்துடனே சென்று வர கடவோம். நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.